அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. என்னுடைய ஷார்ட்ஸினுடைய வியூஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய நியூ வியூவர்ஸ் நிறைய சேர்ந்துருக்காங்க. அதுபோல் வாட்ச் டைம் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கூடியிருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக மிக நன்றி. இன்றைக்கி வந்து நான் மீஷோ ப்ளவுஸு நான் வாங்கினதுன்னு சொன்னேன்ல, இது வந்து ஆக்சுவலாக 220 ருபீஸ் கொடுத்து இந்த கம்மல் ஆஃபர் போட்டிருந்தான். அந்த கம்மல் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் எனக்கு போட்டுக்கலாம், சும்மா பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பட் இதுவுமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து பட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் நடுவில் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். இந்த ஜரி பஃப் கணக்கில் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பேர் பாடியில் குத்தி தான் அலர்ஜி வருங்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் கிடையாது. இந்த பஃப் எல்லாமே இருக்கலாம். அந்த ப்ளவுஸோட கம்மல் ஆஃபர் போட்டோடனே 225 சொல்லிட்டு போட்டிருந்தான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் வந்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கம்மல் இல்லாமல் 167 மீஷோவில் வந்து டெய்லி ஆஃபரில் போய் பாருங்கள். எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பழைய காலத்து ப்ளவுஸ்லாம் அப்படியே இருந்தால் கூட அதில் உள்ள ஹூக்கு வந்து கொஞ்சம் துருப்பிடிச்சு நமக்கு வந்து பாடியில் குத்துறாப்லேயே இருக்குது. அதனால தான் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபிட்டிங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேர்க்கிறதே இல்லை. அதான் மெயின் பாயிண்ட்டு. பேக் சைடு ஃபிட்டிங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு லோ நெக் இல்லாமல் நல்லா கை நெக்கு வச்சு ஹிப்பு வச்சு இறக்கமாக வச்சு நல்லா இறக்கும். வயசானவங்க வந்து இந்த பஃப் இல்லாமல் கூட வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு பிளாக் சாரீ நிறைய வச்சுருக்கிறதுனால இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லா சாரிக்குமே கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே எடுத்த ஒரு பிரியாணி விளாக் தான். பிரியாணியும் புலவு எல்லாமே நிறைய தடவை என்னுடைய ஷார்ட் லாங் வீடியோவில் போய் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது பிரியாணிக்கும் புலவுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரியாணிக்கு வந்து நிறைய காய் வேணும், நெய் வேணும், ப்ரெட்டு வேணும், நிறைய டைம் ஆகும், நிறைய பாத்திரம் ஆகும். ஆனால் வந்து அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து 1 பார்ட் பட்ஜெட் புலாவ். இதில் வந்து பாசுமதி ரைஸ் எனக்கு வந்து செட்டே ஆகாது. ஆனால் கூட அதை காலி பண்ணணுமே சொல்லிட்டு கால்படி பாசுமதி ரைஸ் எடுத்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம் ஃபுல்லாக தாளித்து 2 பீன்ஸு 2 கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு பாதி குடமிளகா அவ்வளோதான் போட்டிருக்கேன். அது ஆனியன் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் மசாலா மறுபடியும் வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகா வத்தல், நமக்கு வேணுங்கிற மசாலா ஐட்டம்லாம் போட்டு அரைச்சி அந்த அரிசியையும் எடுத்து போட்டு நல்லா 1:1 வச்சு இந்த பழைய குக்கர் இது எப்படி வரும் தெரியல. அதனால் பயந்துக்கிட்டே தான் திறந்தேன். ஆனியன் ரைத்தா வெள்ளரிக்காய் போட்டு பண்ணிட்டேன். திறந்து பார்த்தா சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு 2 ஸ்பூன் மட்டும்தான் நெய் ஊற்றினேன். அந்த பிரியாணிக்கு 150 நெய் ஊற்றணும். வேலையும் ஜாஸ்தி, பாத்திரமும் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. பட் இது வந்து டேஸ்ட் வந்து இது பயந்துக்கிட்டே இருந்தேன். பாசுமதி ரைஸ் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு. பட் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. பழைய கூழ் இருந்தது, மாம்பழம், ஆனியன், சாஸு எல்லாமே வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டாச்சு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுபோல் அக்கார வடிசல் எதிர் சேவைக்காக அக்கார வடிசலை கொடுத்து விட்ருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பாத்திரமும் பாருங்கள், 4 பாத்திரம் தான். இது பட்ஜெட் பாத்திரம் பிரியாணி மட்டும் கிடையாது. நமக்கு டைம் மிச்சம், வேலை மிச்சம், க்ளீன் பண்ணி சூப்பராக முடிச்சு சண்டே